நீங்க தூங்கும்போதும் பணத்தை வந்து நீங்க வசியம் பண்ணணுமா? அதுக்கான முறையை பத்தி தெரிஞ்சுக்கணுமா? இந்த பதிவுல நாம தெரிஞ்சுக்கலாம். வாங்க பதிவுக்குள்ள போலாம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் அனுதினம் பணம். என் பேர் எஸ் திருமணிகண்டன். நான் ஒரு பணவள ஆலோசகர். நம்ம சேனல்ல பணத்தை பத்தி தான் நிறைய விஷயம் பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு பதிவுல நம்ம பார்க்க போறது பில்லோ மேனிஃபெஸ்டிங் டெக்னிக். அதாவது என்னன்னா, தலகாணி வச்சு நீங்க பணத்தை வந்து எப்படி ஈர்க்கலாம், அதை பத்தி தான் நாம தெரிஞ்சுக்க போறோம். பதிவை வந்து கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க நினைக்கலாம், தலகாணியில வந்து எப்படி வந்து பணத்தை அட்ராக்ட் பண்ணலாம். இப்போ லா ஆஃப் அட்ராக்ஷன்ல நிறைய விஷயம் இருக்கு, நிறைய மேனிஃபெஸ்டேஷன் இருக்கு. அதாவது என்ன, 555 மேனிஃபெஸ்டேஷன், 777, அதுக்கப்புறமா 369 மேனிஃபெஸ்டேஷன், அந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. அதுல ஒரு மெத்தட் தான் வந்து பாத்தீங்கன்னா பில்லோ மேனிஃபெஸ்டேஷன் சொல்றாங்க. நம்ம வந்து ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா 555 மேனிஃபெஸ்டேஷன், அதுக்கப்புறமா 369, 777 அந்த மாதிரி மேனிஃபெஸ்டேஷன்லாம் நம்ம ஏற்கனவே வந்து பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லை, நம்ம வந்து வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் பற்றியும் வந்து பேசியிருக்கோம். அதுக்கான லிங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது வந்து நீங்கள் பார்க்கலன்னா நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த பில்லோ மேனிஃபெஸ்டேஷன், அதாவது தலகாணியை வச்சு மேனிஃபெஸ்ட் பண்ணுற டெக்னிக்கு தேவைப்படுற பொருள்னு பார்த்தீங்கன்னா தலகாணி வந்து தேவை நம்மளுக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்கொயர் பேப்பர் தேவை. ஸ்கொயர் பேப்பர்னு சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு பேப்பரை வந்து கிழிக்கும் பொழுது அந்த கிழிக்கிற அந்த மாதிரி கிழிச்சா மாதிரி இருக்குல்ல, அது இருக்கக்கூடாது. பியூராக ஒரு ஸ்கொயர் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எழுதக்கூடிய பெண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலரு இல்லைன்னா ப்ளூ கலர் யூஸ் பண்ணணும். வேறு எந்த கலரும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. கூடியமான வரைக்கும் வெள்ளை பேப்பர் இருக்க மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. லைன்ஸ் இல்லாமல் வெள்ளை பேப்பர் இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. நீங்கள் ஸ்கொயராக இருக்க பேப்பரை வந்து யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது ஆச்சு. உங்களுக்கு பேப்பர் இருக்குது, பென் இருக்குது, அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன தேவைன்றது வந்து நீங்கள் வந்து பேப்பரில் எழுதணும். அதை வந்து நீங்கள் வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் எழுதணும். அதாவது என்னென்னா, ப்ரெசன்ட் டென்ஸ்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு நடந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் நீங்கள் எழுத போகிறீங்க. அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மேனிஃபெஸ்டிங்கில் ஒரு முக்கியமான விஷயம். அதாவது என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியை வந்து தெரிவிக்கிறேன். இப்போ எனக்கு வந்து நான் ஒரு மாதத்துக்கு 2 லட்ச ரூபா எனக்கு வருமானம் வரணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னா, நான் என்ன எழுதுவேன்னு பார்த்தீங்கன்னா, நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், நான் 2 லட்சம் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு எழுதுவேன். இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி எழுதும் பொழுது தான் நீங்கள் 2 லட்ச ரூபா உங்களுக்கு வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் உங்கள் மனநிலைன்றது உங்களுக்கு தெரியும். அப்போ நீங்கள் வந்து அதை என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த எழுதும் பொழுது அந்த ஒரு மனநிலையை மைண்டில் செட் பண்ணிவிட்டு நீங்கள் எழுதணும். எப்படி எழுதுவீங்கன்னா, நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், எனக்கு 2 லட்ச ரூபாய் வருமானம் வருகிறது அப்படின்னும் நீங்கள் எழுதலாம். நீங்கள் எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், நான் மாதம் 2 லட்சம் சம்பாதிக்கிறேன். எப்படி எழுத போறீங்கன்னா, நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், நான் மாதம் 2 லட்சம் சம்பாதிக்கிறேன். இப்போ நீங்கள் அந்த பேப்பரில் வந்து நீங்கள் ஆசைப்படுற விஷயத்தை எழுதுறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேப்பரை மடிக்க போகிறீங்க. அதை மூணாக மடிக்கணும். அதாவது 3 ஃபோல்டு மடிக்கிற மாதிரி நீங்கள் மடிச்சுட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், கொஞ்ச நேரம் கையில் வச்சுட்டு நீங்கள் என்ன நினச்சிங்களோ அதை வந்து நீங்கள் நினைக்கலாம். இதை இப்போ நான் 2 லட்ச ரூபா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன்னா, அந்த கண்ணை மூடிட்டு 2 லட்ச ரூபா சம்பாதிச்சா எனக்கு எப்படி இருக்குன்றதை பற்றி யோசிச்சு அதை வந்து நீங்கள் வச்சுட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலான்னா, படுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் தலகாணிக்கு அடியில் வைக்கலாம். இல்லைனா தலகாணியில் சம்டைம்ஸ் ஜிப் இருக்கும், அதை திறந்து நீங்கள் உள்ளே வைக்கணும்னா கூட வச்சுக்கலாம். வச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த இன்டென்ஷனோடு படுத்துட்டீங்க அப்படின்னா, இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். நீங்கள் என்னெல்லாம் நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அதை அடையிறதுக்கு வந்து இந்த பில்லோ மேனிஃபெஸ்டிங் வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராத்திரியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பிரெயின் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். அதே நேரத்தில் உங்கள் சப்கான்ஷியஸ் வந்து ரொம்ப கான்ஷியஸாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் பதிவு பண்ணிவிட்டு நீங்கள் படுக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து பல மடங்கில் வந்து அது அபிவிருத்தி ஆகி உங்களுக்கு பிரபஞ்சத்துக்கு வந்து ஒரு காலிங் மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயத்தை வந்து அடையிறதுக்கு இந்த பில்லோ மேனிஃபெஸ்டிங் வந்து ரொம்ப வந்து பயன்பாடாக இருக்கும். இதை நீங்கள் எவ்வளோ நாள் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியாக 21 நாள் வந்து நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். ஒரு ஷீட்டில் வந்து நீங்கள் 1 தான் எழுத முடியுமான்னு கேட்டால் அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு ஷீட்டில் வந்து 5 விஷ் வரைக்கும் எழுதலாம். உங்களுக்கு தேவையை வந்து 5 தேவை வரைக்கும் நீங்கள் வந்து அந்த பேப்பர்லேயே வந்து நீங்கள் எழுத முடியும். ஆனால் என்ன கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் வந்து 1லேருந்து ஒரு 2லேருந்து 3 மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறது வந்து நல்லது. ரொம்ப அதிகமாக பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு கன்ஃபியூஷனில் கொண்டு போய் விடும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 1 இல்லைன்னா 2 வந்து உங்களுக்கு தேவைகளை வந்து நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். இதனால இந்த 21 நாளும் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய பேப்பர்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரே பேப்பர் தான். உங்களுக்கு ஒரு டவுட் வரும், நீங்கள் தூங்கும் பொழுது அந்த பேப்பரை வைக்க சொல்லிட்டீங்க, காலையில் எழுந்திரிச்சா என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா,
அந்த பேப்பரை கொண்டு போயிட்டு நீங்கள் வந்து உங்கள் பூஜை அறையில் வைக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு வந்து கல்லா இல்லைன்னா ஏதாவது ஒரு செப்பரேட் இடத்துல யார் கைப்படாத இடத்துல வந்து நீங்கள் அந்த பேப்பர் திருப்பி மறுநாள் ராத்திரி பண்ணும்பொழுது அதை வந்து நீங்கள் கொண்டு வந்து திருப்பி அதே மாதிரி அந்த இன்டென்ஷனை செட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து திருப்பி தலகாணித்துக்கு அடியில் வச்சுட்டு படுத்து தூங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மேனிஃபெஸ்டேஷன் வந்து நீங்கள் தூங்கும் போதே நடக்கும். தூங்கும் போதே வந்து உங்களால் வந்து பணத்தை வந்து வசியம் பண்ண முடியும், ஈர்க்க முடியும். இந்த பதிவில் நாம் தூங்கும் போதே பணத்தை ஈர்க்கக்கூடிய பில்லோ மேனிஃபெஸ்டிங் டெக்னிக் பற்றி நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே இருக்க இந்த கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் நண்பன் எஸ் திருமணிகண்ணன், பணவள ஆலோசகர்.